இங்க மேல ஒரு ஆல்டிஹைட் இருக்கான், கீழே ஒரு ஆல்டிஹைட் இருக்கான். ஓகே. ஒரு NaOH கொடுத்துருக்கான். ஒரே மாலிகுல்ல 2 ஆல்டிஹைட் இருக்கு. ஒரு NaOH கொடுத்துருக்கான். NaOHம் 2 ஆல்டிஹைடு இருக்குன்னா என்ன ரியாக்ஷனா இருக்கலாம்? ஆல்டா கானிசரும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தேர் இஸ் நோ ஆல்பா ஹைட்ரஜன், ஏன்னா பென்சீன் அட்டாச் ஆயிருக்கான். அப்போ இட் ஷுட் பி என்ன அப்படின்னா கானிசர் ரியாக்ஷன், இன்ட்ராமாலிகுலர் ரியாக்ஷன். அப்ப கண்டிப்பா ஒரு இடத்துல ஆசிடா மாறுவான், இன்னொரு இடத்துல ஆல்கஹாலா மாறுவான். பிகாஸ் த ரியாக்ஷன் இஸ் டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் ரியாக்ஷன். இந்த இடத்துல CH2OH. இதுல பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, ஒரு கார்பனைல் லைக் ஆல்டிஹைட் ஒரு கீட்டோன், இன்னொரு பக்கம் வந்து ஆல்கஹால் லைக் குரூப் இருக்கிறான் அப்படின்னா 5 மெம்பர் 6 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்ஸ் இருந்தா ஃபார்ம் ஆயிடுவான். ஆல்கஹால், நாட் ஓன்லி ஆல்கஹால், இந்த இடத்துல அமீன் மாதிரி யார் இருந்தாலும் சரி 5 மெம்பர் 6 மெம்பர் ரிங் ஃபார்ம் பண்றதுக்கு சான்ஸ் இருந்தா இமீடியட்டா ஃபார்ம் ஆயிடுவான். ஏன்னா ரிங் ஃபார்மேஷன் ஸ்டேபிள். ஈவன் கோஆர்டினேஷன்ல கீலேஷன் எஃபெக்ட் ஸ்டேபிள் படிப்போம்ல, அந்த மாதிரி தான். இப்போ நான் நம்பரிங் கொடுத்து பார்க்கறேன், இது ஸ்டேபிளா இருக்குமா ஒருவேளை ரிங் ஃபார்ம் பண்ணா. த நம்பர் ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ் ஆக்சிஜன் 1 2 3 4 5. இந்த ஆக்சிஜன் தான் அட்டாக் பண்ணுவான், கார்பனில் கார்பன் தான் அட்டாக் பண்ணுவான். ஸோ 5 ரிங் ஃபார்ம் பண்ணா ஸ்டேபிள் தான். ஒரு ஆல்கஹால் இருக்கு, ஒரு ஆசிட் இருக்கு, என்ன ரியாக்ஷன் ஞாபகம் இருக்கா? 2 எஸ்டர்பிகேஷன் நடந்திருக்கு. செகண்ட் ஆப்ஷன் வில் பி தி ஆன்சர். ஆனா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம்னா ஒரு ஆல்கஹாலாவும் ஒரு ஆசிடாவும் இருக்கணும் ப்ராடக்ட்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் ரியாலிட்டி அப்படி இருக்காது. சைக்கிளிக் ஃபார்மேஷன் நடந்துரும். நமக்கு ஒரு சைக்கிளிக் எஸ்டர் லாக்டோன் மாதிரி ஃபார்ம் ஆகும்.